வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சிய இலக்கை எட்டுவதற்கு மும்பை, தானே நகரங்கள் உறுதுணையாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது பாகிஸ்தான் உடனான உறவுகள் குறித்து இந்தியா விவாதிக்காது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீட்டில் 50% உச்சவரம்பை நீக்கவும், நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் காங்கிரஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்ஷம் யாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மும்பை, தானே நகரங்கள் தயார் நிலையில் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மெட்ரோ மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கல் நாட்டியும் பேசிய பிரதமர், மும்பையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடல் சேது மெட்ரோ மற்றும் கடற்கரை சாலை போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்கள் நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் தொழில் வளர்ச்சியடைவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா மாநிலம் வாஷிமில் 23,300 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் மற்றும் கால்நடை வளர்ச்சிக்கான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்து பேசினார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடித்தளமாக விவசாயிகள் விளங்குவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் வளர்ச்சியை நோக்கியே இருப்பதாக அவர் கூறினார். பஞ்சாரா பழங்குடியின மக்களின் வளமான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் போகரா தேவியில் கட்டப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் 18வது தவணை நிதியாக 20,000 கோடி ரூபாயை 9,40,00,000 விவசாயிகளுக்கு பிரதமர் விடுவித்தார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 90 லட்சம் விவசாயிகளுக்கு மாநில அரசின் 1,900 கோடி நிதி உதவியையும் பிரதமர் வழங்கினார். அப்போது பேசிய பிரதமர், நாட்டை வளர்ச்சிப் பாதையில் நடத்திச் செல்வதற்கு உதவும் வகையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏராளமான வளங்கள் நிறைந்திருப்பதாக கூறினார். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மகாராஷ்டிரா அரசு எடுத்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் இதயமாகவும் உயிர் நாடியாகவும் விளங்குகின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளமான கலாச்சாரம், பண்பாடு, இயற்கை அழகு ஆகியவற்றை உள்ளடக்கி பூகோள ரீதியாகவும் இந்தியாவிற்கு வடகிழக்கு பகுதி பெருமை சேர்த்திருப்பதாக குறிப்பிட்டார். இப்பகுதி வாழ் மக்களின் ஆன்மீக கலாச்சாரமும் உணவு முறைகளும் மக்களின் அயராத உழைப்பும் போற்றுதற்குரியது என்று அவர் கூறினார். அஸ்ஸாமிய மொழி தொன்மை சிறப்புமிக்க மொழி என அங்கீகாரம் கிடைத்திருப்பதை குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் சுற்றுலா மேம்பாட்டிற்கும் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக்கொண்டார். இஸ்லாமாபாத்தில் இம்மாதம் 15, 16 தேதிகள் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது பாகிஸ்தான் உடனான உறவுகள் குறித்து இந்தியா எந்தவொரு விவாதத்திலும் பங்கேற்காது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஷாங்காய் உச்சி மாநாட்டில் தாம் கலந்து கொள்ளும் போது உறுப்பு நாடுகளுடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக கூறினார். சார்க் நாடுகள் கூட்டமைப்பு குறித்து பேசிய திரு ஜெய்சங்கர், கடந்த சில ஆண்டுகளில் இந்த கூட்டமைப்பின் சார்பில் கூட்டங்கள் நடத்தப்படாததற்கு குறிப்பிட்ட ஒரு நாட்டின் தவறான நடவடிக்கையே காரணம் என்று அவர் கூறினார். அந்த நாடு ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு நாடுகளில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டிருப்பதுதான் இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சார்க் கூட்டமைப்பில் உள்ள ஒரு நாடு பயங்கரவாதத்திற்கு துணை போவதை ஏற்க முடியாது என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இடஒதுக்கீட்டில் 50% உச்சவரம்பை நீக்கவும், நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் காங்கிரஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியல் சாசனத்தை பாதுகாக்க இந்த 2 நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினார். ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் சமூக பொருளாதார ஆய்வும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் முக்கிய அமைப்புகளில் அனைத்து சமூக மக்களும் இடம்பெறுவதை இந்த கணக்கெடுப்பு உறுதி செய்யும் என்றும் திரு ராகுல்காந்தி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வணக்கம் சென்னை. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அக்டோபர் 6ஆம் தேதி அன்று மகத்தான விமான ஃபிளைட் பாஸ்ட் மற்றும் ஏரோபாட்டிக் அற்புத காட்சி நடைபெறும். இது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். வணக்கம், அனைவரும் வாருங்கள். ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அம்மாநிலத்தில் உள்ள 90 தொகுதிகளுக்கு இன்று நடைபெற்ற தேர்தலில் 1031 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவுக்காக 20,632 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு பங்கஜ் அகர்வால், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் வாக்குப்பதிவு வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு 65% தொகையை வழங்குகிறது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சமீபத்தில் மத்திய அரசு அளித்துள்ள ஒப்புதலின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 33,593 கோடி ரூபாய் கடனாகவும், சம பங்கு மற்றும் சார்நிலை கடனாக 7,425 கோடி ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. எஞ்சிய 35% மதிப்பீட்டு செலவுக்கான நிதியுதவியை மாநில அரசு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்னாட்டு மற்றும் இருதரப்பு முகமைகளிடமிருந்து பெறப்படும் கடன்கள் மத்திய அரசின் பட்ஜெட்டிலிருந்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு நேரடியாக வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மத்திய அரசு வழங்கிய ஒப்புதலை அடுத்து ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமை, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, புதிய வளர்ச்சி வங்கி ஆகிய இருதரப்பு மற்றும் பன்னாட்டு முகமைகளுடன் மத்திய நிதி அமைச்சகம் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பான ஆவண நடைமுறைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பன்னாட்டு முகமைகளிடமிருந்து பெறப்படும் கடன் தொகை மாநில அரசுக்கான அல்லாமல் மத்திய அரசுக்கானதாகவே கருதப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் திட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அது தொடர்பான ஆவணங்களில் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்றும் மாநில அரசின் ஒத்துழைப்போடு இது விரைந்து முடிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக மின் தடை ஏற்படும் இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மின் வாரிய அதிகாரிகளுக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று மின் நுகர்வோர் சேவை மையமான மின்னகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும், தடையில்லா சீரான மின்சாரம் தொடர்ந்து கிடைக்குமாறு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின்சார தேவைக்கும் மின் விநியோகத்திற்கும் எந்தவித இடைவெளியும் இல்லை என்று கூறிய அவர், எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு மின்சார வாரியம் எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மின்னகத்தின் மூலம் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட புகார்களில் 99.8% புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக திரு செந்தில் பாலாஜி கூறினார். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏரி குளங்களில் 3 லட்சம் மீன் குஞ்சுகள் வளர்க்கும் திட்டத்தை ஆட்சியர் திரு சி பழனி இன்று தொடங்கி வைத்தார். இம்மாவட்டம் முழுவதும் 150 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்காணம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட எண்டியூர் என்ற இடத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் சி பழனி மீன் குஞ்சுகளை விட்டு இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார். இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் 150 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள நீர்நிலைகளில் சுமார் 3 லட்சம் மீன் குஞ்சுகள் விடுவதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள குளங்கள் மற்றும் ஏரிகளில் மீன் குஞ்சுகள் விடப்படும். இதன் மூலம் மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கிராமப்புறங்களின் வாழ்வாதாரம் மேம்படும். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். உலக ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்ஷம் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் சுன்சியானில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் 42 கிலோ எடைப்பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சிய இலக்கை எட்டுவதற்கு மும்பை, தானே நகரங்கள் உறுதுணையாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது பாகிஸ்தான் உடனான உறவுகள் குறித்து இந்தியா விவாதிக்காது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
இடஒதுக்கீட்டில் 50% உச்சவரம்பை நீக்கவும் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் காங்கிரஸ் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உலக ஜூனியர் டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்ஷம் யாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.